ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் சன்னா ரெசிபி. காலையிலேயே ஒரு கப் அளவுக்கு பிளாக் சன்னாவை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். இந்த அளவு நல்லா ஊறினாத இன்னொரு தண்ணியில் நல்லா மாற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ஒன்று எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிற சன்னாவை வந்து இந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு இது கூட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு டேஸ்ட் ஏற்ற அளவுக்கு உப்பு தண்ணி ஊற்றி வேக வைக்க, தேவையான அளவுக்கு கல் உப்பு உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா சன்னா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. ரொம்பவும் தண்ணி போட்டிங்கன்னா குக்கர் மேலே வந்து பொங்கி வந்துடும். அதனால் சன்னா முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுமானது. போட்டு மூடிடுவோங்க. மூடிட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிங்க. விசில் ஒரு 2 விசில் வந்தால் போதுமானதுங்க. 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குது. 2லேருந்து 3 விசில் வச்சுருக்கேங்க. வெந்ததுக்கப்புறமா இப்போ எப்படி இருக்குன்றதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணியெல்லாம் கலர் மாதிரி இருக்குது இல்லைங்களா? இப்போ இந்த தண்ணியெல்லாம் நம்ம ட்ரைன் பண்ணிவிட்டு சுண்டலை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். அதாவது பிளாக் சன்னாவை தனியாக எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வெந்திருக்குங்க. நல்லாவே வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்திருந்தாலே போதுமானது தான். வெந்த சுண்டலை நம்ம இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு நல்லா தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிக்கலாங்க. பிளாக் சன்னா தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் நம்ம கூட எண்ணெய் சேர்த்துப்போம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. எண்ணெய் சூடானதும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு 1 டேபிள் ஸ்பூன், கூடவே உளுந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு கருவேப்பிலை சும்மா ஒரு 4-5 கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்குங்க. போட்டுட்டு இதை கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனிஷாக ஆகட்டுங்க. ரொம்ப வறுத்துடாதீங்க, தீஞ்சிரும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனிஷாக வர அளவுக்கு இருந்தால் போதுமானது. ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிளாக் சன்னாவை வேக வச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த பிளாக் சன்னாவை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. கோல்டன் ப்ரௌனிஷாக உளுந்து வந்துருக்குங்களா? அந்த அளவுக்கு வந்தால் போதுமானதுங்க. இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சிருக்கிற அந்த பிளாக் சன்னாவை ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் ஆனதுக்கப்புறமா அந்த பிளாக் சன்னாவை நம்ம இதை கூட நம்ம ஆட் பண்ண போகிறோங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மீடியம் தெரியாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் இப்போ ஒரு சுண்டலை எடுத்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாளிச்ச அந்த பிளாக் சன்னாவை வந்து போட்டு ஆட் பண்ணுங்கள். எடுத்து கொஞ்சம் நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் தனியாக எடுத்து போட்டுக்கிறோம். இப்போதைக்கு சன்னா தாளிப்பு கூட ஆட் பண்ணுறதுக்கு தேங்காய் திருவல் கொஞ்சம், கேரட் திருவல், மாங்காய் திருவல், கொத்தமல்லி கொஞ்சம், சின்ன வெங்காயம் எடுத்து ரொம்ப ஃபைனாக நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஒவ்வொன்றா நம்ம அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி காமிக்கலாம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இதை மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. பசங்க மறுபடியும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு ரொம்ப ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சலாம்ன்றதை வந்து பார்க்கலாங்க. துருவி வச்சுருக்கிற கேரட்டு கொஞ்சமாக, அதுக்கப்புறமா தேங்காய் துருவினது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, அது ரொம்ப கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் மாங்காய். அதனால் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அந்த வெங்காயத்தை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேங்க, கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை கூட போட்டுருங்க. கூட கொஞ்சம் கொத்தமல்லி, மல்லியை வந்து லைட்டாக தூவி விட்டுருங்க. தூவிட்டு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டை செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா இருந்தால் இல்லைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேலும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதில் வந்து புளிப்பு, மாங்காய், துவர்ப்பு பொருள், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். பசங்க திருப்பி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஈவினிங்கில் சாப்பிட இது ஒரு நல்ல ஒரு ரெசிபிங்க.